இன்னும் சில மணித்துளிகளில் பிறந்தநாள் கொண்டாடவிருக்கும் ஆற்றல் மிக்க தலைவர், உங்கள் அனைவரின் பார்வையிலும் எழுச்சி தமிழர். நான் அவரை அண்ணா என்று, தம்பி என்று அழைக்கப் போவதில்லை, தோழர் என்று அழைக்க விரும்புகிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு படிச்சு வாங்கின பட்டம், அதை சொல்லணும். அதனால அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறி, மேடையில் கல்வியரங்கத்திற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் விவேகா அவர்களுக்கு, வாழ்த்தரங்கத்திற்கு தலைமையாக அமர்ந்திருக்கும் லியோனிசார் அவர்களுக்கு, மேடையில் அமர்ந்து கவிப்பாடி அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், என்னை திருமாவளவன் தோழருக்கு அறிமுகப்படுத்திய என் அருமை சகோதரி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ மேடைகள் பார்த்தாயிற்று, எத்தனையோ பெயர்களோடு பேசியாயிற்று, எத்தனையோ கவியரங்கங்களும் பார்த்தாயிற்று, எல்லா விதமான மேடைகளும் பார்த்தாலும் இது எனக்கு புது மேடை, நீங்கள் எனக்கு புது ஆடியன்ஸ். அதனால ஒரு முதல் முறையாக மேடை ஏறக்கூடிய அந்த ஒரு தயக்கமோ பயமோ என்ன பேசுவது என்பது எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது. என்னிடம் ஆறுதல் சொல்லி அழைத்து வந்த எனது அருமை நண்பர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். என்ன பேசணும்னு கேட்டேன் அவர்கிட்ட. நீங்கள் பேசுங்க, நீங்கள் தலைவரை வாழ்த்தி பேசுறது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாழ்த்துறதுக்குங்க வயசு இருக்கு. என்ன கிட்டத்தட்ட நான் தோழர் திருமாவளவனோடையே தான் வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 64 வயது, எனக்கு 61 வயது ஆக போகிறது. அவர் எப்போ அரசியலுக்குள்ள வந்தாரோ அந்த சமயத்தில் நான் மதுரையில் காவல் துணை கண்காணிப்பாளராக திருப்பரங்குன்றத்தில் நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு அவருடைய, நீங்கள்லாம் இப்போ பார்க்குறீங்களா இருக்கும், நான் அவரை இளமையில் பார்த்திருக்கிறேன், அவரது வேகத்தை பார்த்திருக்கிறேன், அவரது சீற்றத்தை பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் அவருடைய பொதுக்கூட்ட மேடைகளை ஒரு காவல்துறை அதிகாரியாக கண்காணித்திருக்கிறேன். அது எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ சொல்லி இருக்கிறேன். அப்படி ஒரு பார்வையில் நான் தலைவர் திருமாவளவன் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதற்கப்புறம் காலம் அப்படி போயிட்டே வரும்போது அவர் கரெக்டாக 97, 98, 99 என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கலை நான் சந்தித்தது காவல்துறையில். அந்த நேரத்தில் அவர் நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்து நான் சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நேரம், ஏன்னா ஒரு பிசிஆர்னு ஒரு யூனிட், அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ்னு பேர் அதுக்கு, இப்போதைக்கு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு அதை பேர் மாற்றிருக்காங்க. குழந்தை பிறந்தவுடன் நான் ஸ்ரீரங்கம் ஏசியாக இருந்து என்னை அந்த யூனிட்டுக்கு மாற்றுறாங்க. பூனல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை நான் ஒரு வரமாக கருதினேன். ஒரு விஷயம், ஒரு தாயாக இந்த மைக் இருக்காது வண்டியில், பந்தோபஸ்து கூப்பிட மாட்டாங்க, குழந்தைய பார்க்கலாம், அது ஒன்று. இரண்டாவது, உங்களை போன்ற தோழர்களுடைய கள நிலவரத்தை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை நான் பயன்படுத்திக் கொண்டேன். என்னுடைய கணவர் அவங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி. அனைவரும் அமைதியாக அமரவும். அண்ணன் லியோனி அவர்கள் பேசின பிறகுதான் கேட்க வைப்போம். உட்கார் ப்ளீஸ். நன்றி. உட்கார் அப்படியே ப்ளீஸ். நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். நம்ம விரும்ப போய் கலந்துக்கும், தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாமா? ஏன்
மேடம் சொன்னது மாதிரி நான் ஏன் வந்து இந்த அழைப்பை வந்து ஒரு இயல்பான ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், அப்போ வந்து நான் ஒவ்வொரு ஊராக போனேன். நான் திருச்சி தொடங்கி அப்படியே ஊட்டி வரைக்கும் போனேன். எனக்கு அதுவரை தெரியாது இந்த இனம், இந்த ஒடுக்கப்பட்ட இனம், இந்த பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்கள் இத்தனை கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அதுவரை நம்பியதில்லை. கொஞ்சம் அதிகமாக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் கரெக்டாக நான் திருச்சியில் தொடங்கி, மதுரையில் கூட அவ்வளோ இல்லை, திருச்சியில் தொடங்கி கோயம்புத்தூர் சைடு போக போக இப்போது டைரக்டர் பாகராஜ் அவர்கள் சொன்னார்கள் இரட்டை குவளை முறை. இந்த இரட்டை குவளை முறை அங்கே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பார்த்து, அப்போது ஒரு தலைவர் அந்த SC/ST பிரின்சிபல் அட்டாசிட்டிஸ் ஆக்டை ரிப்பீல் பண்ணணும்னு சொன்னதை பார்த்து, ஏன் இவங்க மேலே மக்களுக்கு ஒரு வேர்ப்பு இருக்கிறது என்பதை கண்டு நிறைய நேரம் இருந்தது. அதனால் யோசிக்கிறேன், மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனம் இல்லாத நம்ம வந்து இப்போ கூட பாருங்க, 12 மணிக்கு தான் தலைவர் பிறக்கிறாருன்னு எழுதிருக்கீங்க. இதுவே பிரிட்டிஷ் ஏதாவது ஒரு வெளிப்பாடு தானே. அவர் எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் 12 மணி ஆனவுடன் அடுத்த நாள் வந்துருச்சுன்னு ஆதரிங்க பாருங்க. இப்படித்தான் சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள் நமக்குள்ள ஊறி போயிடும். இப்போ 17ஆம் தேதி ஆயிடுச்சு, நீங்கள் நினைச்சீங்க சார் எத்தனை மணிக்கு பிறந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி நமக்குள்ளே சில காலகாலமாக சில சடங்குகள், சம்பிரதாயங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்து அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு மோசமான சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அதிகமாக தாழ்த்தப்பட்டவர்கள் நாங்கள் தான். மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வந்து ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்களும் பெண்களும் உண்டு என்பது எப்போதுமே என்னுடைய எண்ணம். ஏன்னா 2 பேருமே விடுதலைக்கு பாடுபட்டு இருக்கோம். 2 பேருமே கிடைச்ச இடங்கள்லாம் நம்ம பேச முயற்சிக்கிறோம். 2 பேருமே நிறைய கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால என்னால் உங்கள் கஷ்டங்களை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். தந்தை பெரியார் அப்படிங்கிறது வந்து நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் தந்தை பெரியார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை. அந்த பெரியார் இல்லைன்னா நான் இந்த மேடையில் உங்க முன்னாடி இல்லை. அந்த பெரியார் இல்லை என்றால் தலைவர் திருமாவளவன் இந்த மேடையில் இல்லை. அதை வந்து எல்லாரும் அதனாலதான் அவர் பேரை சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. பெரியாரை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று தோணும், அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லைன்னு எல்லாரும் கேட்டீங்க. அவர் நானே திருமணம் செய்யாது ரொம்ப லேட்டாக பண்ணது காரணம் பெரியார். திருமணத்தில் என்ன இருக்கு? ஒரு கலோக்கியெல்லாம் சொன்னால் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவள், கல்யாணம் பண்ணி கூட தாண்டி 10 குட்டி போடுது. அது என்ன இருக்கு? அந்த கல்யாணத்தில் என்ன இருக்கு? தனியாக வந்து நீங்கள்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்த குடும்பம் என்னுடைய. என் அம்மா ஒரு ஆசிரியர், அப்பா ஒரு டிஓ. எனக்கு சொன்னாங்க கல்யாணத்தில் என்ன இருக்கு? ஒரு குறிக்கோள் இருக்கும்போது, ஒரு கொள்கை இருக்கும்போது எனக்கு தலைவர் திருமணம் செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. மாறாக அவர் தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து வேறு சில பொறுப்புகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு படுகிறது. அந்த இலக்கு இன்னும் சில நாட்களில் வரலாம், சில மாதங்களில் வரலாம், சில வருடங்களில் வரலாம் என்று நம்புகிற உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான நானும் இருக்கு. எனக்கு ஒரு விஷயங்க, ஒரு கனவு இருக்கு. என்னன்னா, நம்ம மனசில் பட்டதை பேசக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு அது இருக்கு? எத்தனை பெண்களுக்கு இருக்கு? எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? நம்ம மனசில் பட்ட பேசுறதே இல்லை. பிழைப்புக்காகத்தான் வாழ்கிறோம், வாழ கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அந்த பிழைப்புக்காக நம்ம பேசுகிற பேச்சுகளையே கேட்டு 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 காது புளிச்சு போகும்போது, அவரோட திருமாவளவனுடைய பேச்சுக்களை கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கஷ்டத்தில் இருந்தேன்னு. அப்போ வந்த பஸ்ஸில் ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். அது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருமாவளவனை அறிமுகப்படுத்தி திருச்சியில் பேச சொல்கிறாங்க. நான் அசரத்தையாக தான் அதை பேச கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து நின்ற அந்த ஒரு நடை, அவரது உடல் மொழி, அந்த பயம் இல்லாமல் அவர் அந்த கூட்டத்தை, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு சுவாரஸ்யம் இல்லை. இவர் வந்து நின்று பேசினது எனக்கு
கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு, மிகப்பெரிய காதலே உண்டு. அவருடைய தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய அடிமை என்றே சொல்லலாம். அவர் முன்னாடி பேசுறாரு, இப்படி வந்து பேசுறாரு. நம்ம ஃபோரன்சிக் சயின்ஸில் அவர் வேலை பார்த்தும் போது பார்த்த அதே திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுறாரு. இத்தனை அழகான தமிழ் பேசுறாரு, இத்தனை அழகான வார்த்தை மொழி இருக்கு, உடல் மொழி இருக்கு, வீச்சு இருக்கு. நான் சொல்லலாமான்னு தெரியல, அவருடைய ஜாட்டை வந்து எங்கள் தாய்மாமா மாதிரி இருப்பார். இந்த மீட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லும் போது எங்கள் சித்தி சொல்கிறாங்க, உமாமகேஸ்வரன் மாதிரி இருப்பாரு அவர். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவரை பார்த்தோன்னா ஒரு அன்போ பழக்கமோ வரும். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய கடைசி தம்பி அவர் டிஎஸ்பியாக இருக்கார். இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அப்படி இருப்பார். ஏன்னா நாங்கள்லாம் கருப்பாக தான் இருப்போம். நீங்கள் என்ன பார்த்து நினச்சிடாதீங்க, எங்கள் வீடுகளெல்லாம் கருப்பாகத்தான் எல்லாரும் பிறந்திருப்போம். அப்போ சொன்னாங்க, இப்போ வரும்போது மீட்டிங்க்கு வரும்போது கூட சொன்னாங்க, உமாமகேஸ்வரன் மாதிரி அப்படியே இருக்கார் பாரு, அவர் திருமாவளவன் வந்து அப்படியே இருப்பார் அப்படின்னு. அது எங்கள் எல்லாருக்குமே அவர் மீது வந்து நம்ம எதையாத ஒரு பாசம். என் மகளுக்கே கூட அவர் ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர். என்னுடைய தாய் தந்தையர் எல்லாருமே, என்னுடைய கணவர் உட்பட, நீ இந்த மீட்டிங்கு கண்டிப்பாக போகணும்னு சொன்னது முதல் மீட்டிங் இதுதான். பொதுவாக வேட்டையாளரை பற்றி அதனால நான் கவலைப்படாது. இவரை வாழ்த்துவதற்கான வாய்ப்பை நான் வென்றதான் இல்லை. அது லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலதுக்கு எனக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க பேட்டி வந்து அவரை பற்றி எடுக்க வரல, அவங்க வந்தது என்னை பேட்டி எடுக்க. அதற்கான முகவரி சீட்டா நான் வந்து திருமாவளவன் அவர்களை பேட்டி எடுத்து என்னுடைய முதல் இன்டர்வியூ, அடுத்தது உங்களை எடுக்க வந்திருக்கேன். நான் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் உட்காந்து பேட்டி கொடுக்கக்கூடாது. நான் ஆஃபீஸில் உட்காந்து தான் பேட்டி கொடுக்குறேன். பேசிக்கிட்டே வரும்போது நான் சில விஷயங்கள் இமோஷனலாக பேசிக்கிட்டே வரேன், ஏதோ கோபத்தில் பேசிக்கிட்டே வரேன், எந்த பின்விளைவுகளை பற்றியும் கவலைப்படலை. சடார்னு என்னை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இவர் பேரை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஆமாம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், ரொம்ப அருமையான பேச்சாளர். நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நினைக்கணுங்க, இன்னைக்கு பேசி பேசி ஆட்சியை பிடித்த தமிழ்நாடு இது. இந்த மிகச்சிறந்த பேச்சாளர்களில் முதன்மையானவர் சொல்லப்போனால் ஒரே ஒருத்தர் திருமாவளவன். இவனை நிகழ்ச்சிக்காக சொல்லலை, அவருடைய மேடை பேச்சை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா, ஆரம்ப காலங்களில் அவர் சில விஷயங்களை பேசும்போது அந்த ஆக்ரோஷம் சப்ரஸ்ட் ஃபீலிங்கை பேசும்போது அவர் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கார். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அவர் இப்போ அவருடைய ஒவ்வொரு பேட்டியையும் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு மீட்டிங்கையும் பார்க்குறேன், அவருடைய முகக்குறியீடுகளை பார்க்குறேன், அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறேன். அவருக்கு கண்டென்ட் எங்கே இருந்து வருதுன்னா சமுதாயம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மட்டும்தான் கொள்கையும் இருக்கு, கொள்கையை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருக்கான கண்டென்ட் வந்து இந்த சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் அதை பேசும்போது சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி அவர் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க முடியும். எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே வாய்மை இருக்கிறதோ, எங்கே நேர்மை இருக்கிறதோ, அங்கே அந்த பேச்சு அப்படியே நம் மனதுக்குள் வந்து சிம்மாசனம் விட்டு உட்காரும் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை.